பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. We are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்கள் காட்டுகிற ஆர்வத்தை பார்க்கிறேன். உங்களுடைய நல்ல ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. அதை வாசிக்கும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக மக்களுக்கு ஊழியம் செய்கிறத நினைத்து சந்தோஷப்படுறோம். ஜெபத்தோடு கூட வசனங்களுக்குள்ளாக போகலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூட கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த மேய்ப்பனை அனுபவிக்க, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க, அந்த மேய்ப்பனுடைய பராமரிப்பிலே வாழ்கிற அந்த ஸ்லாக்கியத்தை அனுபவிக்க இங்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஒரு மேய்ப்பன் தனித்தனியாக ஆடுகளுக்கு ஊழியம் செய்கிறது போல இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற விதமாக அவர்களுடைய உள்ளங்களிலே ஊழியம் செய்யப்படுவதாக, உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, உங்களுடைய ஊழியத்தை அனுபவிக்கிற அந்த ஸ்லாக்கியம், அந்த உணர்வு எங்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம தொடர்ந்து சங்கீதம் 23 தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 23 ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடுகளை மேய்க்கிற தொழிலில் இருக்கிற ஒருவர், அவரை ஆடாக வைத்துக்கொண்டு கடவுளை மேய்ப்பராக பார்க்கிற ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்கிறோம். இதனால இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நீங்க இதை ஒரு உருவகமாக பார்க்கணும். ஒரு மெட்டபாரிக்கலாக சொல்கிறார். இதை மட்டும்தான் கடவுள் செய்வாரு அப்படி கிடையாது, அல்லது இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும்னு கிடையாது. ஆனா ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னவெல்லாம் செய்வானோ அதுபோல இந்த ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்று அனுபவித்து எழுதுகிற ஒரு சங்கீதம். இது ஒரு உபதேசம் கிடையாது, இது ஒரு ஸ்டெப்ஸ் கிடையாது. இப்படிலாம் இருந்தா உங்களுக்கு அவர் நல்ல மேய்ப்பரா இருப்பாரு அப்படி சொல்றதுக்காக இதை அவர் எழுதல. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னு அவர் அனுபவித்ததை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒரு ஆடு என்னவெல்லாம் பாதைகளுக்குள்ளாக போகுமோ அப்படிதான் மனிதர்களும் அந்த மாதிரி பாதைகளுக்குள்ளாக போகிறாங்க. ஒரு ஆட்டு சுபாவங்கள் தான் மனித சமுதாயத்திலையும் கூட இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி ஒரு ஆடு மந்தையா போகுதோ அப்படி மனிதர்கள் மந்தையாக இருக்க விரும்புகிறார்கள். அந்த ஒரு ஆடு, அதுலயும் இந்த செம்மறி ஆடு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடு தண்ணிக்குள்ள குதிச்சுதுன்னா எல்லா ஆடும் தண்ணிக்குள்ள குதிச்சிருமா. அது போல ஒரு மந்தை அனுபவம் தான் மனிதர்களுக்கு இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு மேய்ப்பர் தேவைப்படுகிறாரு. ஒரு நல்ல மேய்ப்பன் தான் ஒரு ஆடுகளை பராமரித்து அதை செழிப்பாக கொண்டு வர முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தும் போது நானே நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு ஆடுகளுக்கு தேவையா இருக்கிறது? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடையேன்னா எனக்கு துன்பமே வராதுன்ற அர்த்தம் கிடையாது. எனக்கு துன்பமே வராது, எல்லா விதத்திலேயும் நான் நிறைவா இருப்பேன் அப்படி கிடையாது. ஏன்னா இயேசு சொல்லும்போது சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இங்க பிரச்சனையே தவிர உபத்திரவம் இல்லாதது கிடையாது. சில சமயம் பெயின் இஸ் நெசசிட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விரலை கொண்டு போய் நெருப்புல வச்சா உடனே அதுல வலி இருந்தாதான் நெருப்பை விட்டு நம்ம வெளியே எடுத்துருவோம். அப்படி வலிக்கவே இல்லை, எனக்கு வலிக்காத ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொன்னா விரல் கறிக்கட்டையா போகிற வரைக்கும் நான் நெருப்புலயே வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப சில விஷயங்கள், சில பெயின்ஸ் நெசசிட்டியா இருக்குது, நம்மளை காப்பாற்ற தப்புவிக்க அவைகள் இருக்குது. இது இன்டியூஸ்டு பை காடானா கிடையாது. அதுதான் தெளிவாக நாம திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயம். இந்த வேதனையோ இந்த தண்டனையோ
அல்லது ஜட்ஜ்மெண்டோ தேவனிடத்திலிருந்து வருகிறதல்ல. பாவத்தின் தண்டனை மரணம் அல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம்ன்றது என்ன? நாம செய்கிற செயலுக்கு கிடைக்கிற வருமானம் தானே அது. பாவத்தினுடைய தண்டனை இல்ல, அது பாவத்தினுடைய சம்பளம், த கான்சிக்வன்ஸ். நான் 30 நாள் வேலை செய்யறதுக்காக எனக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கிடையாது சம்பளம். நான் 30 நாள் வேலை செஞ்சதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய பலன். அந்த ரீதியில தான் நம்ம பார்க்கணும் இத. இப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு தேவனிடத்திலிருந்து கோபமான தண்டனை. நீ தப்பு பண்ணிட்ட, ஆகவே உன்னை நான் அடிச்சு துவைக்கிறேன், அதுக்காக தான் இதை நான் அனுப்பியிருக்கேன் அல்லது அனுமதிச்சிருக்கேன், எந்த வார்த்தைகள்ல சொன்னாலும் அது கிடையாதுன்னு சொல்றோம். ஆனா பெயின் இருக்குதா? இருக்குது, பெயின் இருக்குது. அந்த பெயின் தேவனால உண்டாகிறதல்ல. சில சமயம் அந்த பெயின் வைக்கப்பட்டிருக்கிறதே ஒரு நல்ல விஷயத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளுவோம். சரி, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னா, எவ்விதமான சூழ்நிலையில கூட நான் போனா கூட, எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனா கூட, என்னை பராமரிக்க, ஒருவேளை நான் சுட்டு கொண்டால் அல்லது நான் தவறுதலாக போய் காணாம போயிட்டா என்னை தேடி வருகிற, என்னை காப்பாற்றி கொண்டு வருகிற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்கிற ரீதியில அது சொல்லப்பட்டிருக்குது. நல்லவங்களுக்கு ஏன் துன்பம் வருது? நிறைய பேருடைய கேள்வி அது. நல்லவங்களுக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லவங்களுக்கு நான் இவங்க கெட்டவங்களா நல்லவங்களான்னு துன்பத்துக்கு தெரியறது இல்லை. விளங்குதுங்களா? ஒரு 2 பேர் காட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும்போது ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்டிருக்குது. அப்போ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், டேய் புலி இருக்கிற மாதிரி இருக்கு, ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ கூட வந்தவன் சொன்னானா, நீ வேணா ஓடு, நான் ஓட மாட்டேன், ஏன்னா நான் வெஜிடேரியன், நான் இது வரைக்கும் எந்த மிருகத்துக்கும் தொந்தரவு கொடுத்ததில்லை, எந்த மிருகத்தினுடைய மாംசத்தை நான் புசிச்சதில்லை, நான் வெஜிடேரியன், அதனால புலி என்ன சாப்பிடாதுன்னு சொன்னானா. எவ்வளவு வேடிக்கையான விஷயம் பாருங்க. இவர் வெஜிடேரியன்ற விஷயம் புலிக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு கெட்டவங்க அப்படின்றது இல்ல விஷயம். இங்க துன்பம் வர்றதெல்லாம் அது வரும்பொழுது அதை எதிர்கொள்ள அல்லது அதற்கு தப்புவிக்க நாம தயாரா இருக்கணும், அவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயம். அதை தொடர்ந்து பார்ப்போம் நம்ம. ஏன்னா சில விஷயங்கள் குழப்பமா இருக்குது இதுல. அதுல தெளிவு வேணும். தெளிவு இல்லாத போது நாம மற்றவங்களையும் கடவுளையும் குறை சொல்லுவோம், அல்லது சில பேருடைய நயமான வார்த்தைகள்ல ஏமாந்து போறவங்களும் இருக்கிறாங்க. எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு எந்த குறையுமே வராது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு தவறான உபதேசம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேவன் சொல்றாரு, நீ என்கிட்ட வரும்போது குறைவே இல்லாம இல்லை, அந்த குறைவுகளுக்கு ஊடாக திருப்திகரமாக உன்னை நடத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன், அதான் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிறத தாவீது அனுபவிச்சு சொல்றார். சரி, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்றத போன வாரத்துல பார்த்தோம். அது ஆங்கில வேதாகமத்துல he maketh me to lie down in green pastures அப்படின்னு இருக்கு. அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆட்டினுடைய முதல் விஷயம் பாருங்க, he maketh me to lie down. முதல் செய்கிறதே படுக்க வைக்கிறத பத்தி பேசுறார். ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறதே அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு நிம்மதியில துவங்குது. நீங்க நிம்மதியா இல்லாம நீங்க எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணாலும் சரி, சில பேர் நிம்மதிக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் நிம்மதிக்காக ஜோம் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க ஆவிக்குரியவர்களாக இல்ல, இன்னும் ஆவிக்குரியவர்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலன்னு அர்த்தம். நிம்மதிக்காக ஜோம் பண்ணா நிம்மதியிலிருந்து ஜோம் பண்ணும். ஏன்னா ஜபத்தின் மூலமாக நிம்மதி வர்றது இல்லை. அந்த ரெஸ்ட்ன்றது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லல. நாம அப்படி என்னிடத்தில் வாருங்கள்ன்றதை அப்படி யோசித்து இருப்போம் ஒருவேளை. ஆனா அவர் சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்ட் மீ, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. அறிகிற அறிவினாலே, ஹூ இஸ் மை ஷெப்பர்ட், அவர் எனக்கு இந்த இயேசு யார், அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இதெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆடுகளுக்கு ஏற்படுகிற ஒரு நிம்மதியை போல, மேய்ப்பனை பார்க்கிற ஒரு ஆட்டு மந்தைக்கு ஏற்படுகிற ஒரு நிம்மதியை போல என்னுடைய உள்ளத்திலே உங்களுடைய உள்ளத்திலேயும் கூட ஒரு நிம்மதி ஏற்பட முடியும். ஆனா இதுல முதலாக சொல்லப்படுகிற விஷயமே he maketh me to lie down, அவர் என்னை படுக்க செய்கிறார். இளைப்பாறுதல் தான் நமக்கு மிக முக்கியமான துவக்கமான விஷயம். இளைப்பாறுதல்
இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது பாருங்க, ஒரு டயர்ட்ல இருந்து வர்றது இல்ல. இந்த ரெஸ்ட் இதை பத்தி பேசுறோம் இல்லையா, இது களைப்பினால் உண்டாகிற இளைப்பாறுதல் இல்ல. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் வேலை செஞ்சேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இப்ப நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க போறேன், அந்த ரெஸ்ட் இல்லை இது. அது வேற. அது டயர்டுனால உண்டாகிற களைப்பு, அது இளைப்பாறுதல் இல்ல. அந்த களைப்பை பத்தி இங்க பேசல. களைத்ததினால் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறத அதை பத்தி பேசல. அப்படிதான் களைச்சு போறோம், நம்ம வேலை செஞ்சு களைச்சு போறோம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வேலை முடிந்ததினால் உண்டாகிற ஓய்வு. வேலை இல்ல, 6 நாள் தேவன் வேலை செய்தார், 7வது நாள் ஓய்ந்திருந்தாருன்னா 6 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டாரு, அதனால அவருக்கு ஒரு நாள் ஓய்வு தேவை, ஓடி ஓடி உழைச்சாரு, அதனால ஓய்வு தேவை அப்படிங்கிற ரீதியில தேவன் ஓய்வு எடுக்கல. அவர் வேலையெல்லாம் முடித்து விட்டார். 6 நாட்கள்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் முடிந்தது. அத முடிந்ததுக்கு பிறகு உண்டாகிற ஒரு ஓய்வு, வேலை இல்லாததுனால உண்டாகிற ஒரு ஓய்வு. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட தேவனை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்பட வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிந்தது, இப்பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற இளைப்பாறுதலிலே நீங்கள் வாழ வேண்டும். அப்படிதான் நம்ம அமைதல் அடைய முடியும். அப்படிதான் நம்மளை படுக்க செய்கிறார். இந்த ஆடுகளுக்கு 4 காரியங்கள் திருப்தி அடைந்தால்தான் ஆடுகள் படுக்குமா. இந்த ஆடுகள் அவ்வளவு சீக்கிரத்துல படுக்கப்பட முடியாது, ஆனா படுத்தாதான் ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளவு தூரம் அது ரெஸ்ட் எடுக்குதோ அவ்வளவு தூரம் அது ஆரோக்கியமா இருக்கும். அது எப்ப பார்த்தாலும் அப்படியே மிரட்சியிலே இருந்ததுன்னா அது ஆரோக்கியமா இருக்காது. இப்போ முதலாவது காரியம் பயம். அது பயத்தை, அது சின்ன விஷயங்களுக்கும் பயப்படும். ஒரு நிறைய ஆடு இருக்கிறதுனால நம்ம சேர்ந்து எதிர்த்துடலாம் அப்படின்ட்டு சேர்ந்து எதிர்க்கக்கூடிய மிருகங்கள் இல்லை. சில மிருகங்கள் இருக்குது, தனியா இருக்கும்போது பயப்படும், ஆனா கும்பலா இருந்தா பயப்படாது. கும்பலா இருந்தா எதிர்த்துடலாம் அப்படின்னு யோசிக்கும். ஆனா ஆடுகளுக்கு அப்படி முடியாது. ஆடுகள் எப்ப நிம்மதி அடையுதுன்னா, மேய்ப்பன் நீங்க நிக்கிறாரு, அப்ப எது வந்தாலும் மேய்ப்பன் பார்த்து கொள்வார் அப்படிங்கறதுல அது நிம்மதி அடையறதா சொல்றாங்க. நீங்க ஏசாயா புஸ்தகத்தை அதை வாசிக்கலாம். ஏசாயா 17:2 மிரட்டுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மிரட்டுவார் இல்லாமல் படுத்துக் கொள்ளும். அப்போ அந்த மிரட்சி, அதற்குரிய பய சூழலை ஆண்டவர் நீக்குகிறார். நம்ம கூட அப்படிதான் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்க்கும்போது மிரட்சி ஏற்படும். ஆனா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு பதட்டம் தணிந்து அமைதல் உண்டாகும். இது ரொம்ப முக்கியம். 2வது, இந்த ஆடுகளுக்குள்ளாக பெரிய சண்டை, ஹைரார்கி ப்ராப்ளம், யார் பெரியவர்கள் என்கிற சண்டை உண்டாகும். நீங்க செப்பனியா புஸ்தகத்துல வாசிக்கலாம். செப்பனியா 3:13. செப்பனியா 3:13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். இந்த அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். மனிதர்கள் எப்பொழுதுமே பயப்படும் பொழுது நிறைய பயம் இருக்குது நமக்கு. மற்றவர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளாம போயிடுவோமோ, இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாதான் நம்மளை மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க, கடவுள் நம்மளை இப்படிதான் ஏற்றுக்கொள்வார், இப்படிலாம் சொல்லப்படுறதுனால இந்த ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோமோங்கிற பயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அநியாயம் செய்யறது, பொய் பேசுறது, வஞ்சக நாவு, இதெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிற சண்டையில முன்னேறி போக வேண்டும் என்கிற போட்டிகள்ல உண்டாகிற விஷயங்கள் தான் இதெல்லாமே. இப்போ மேய்ப்பன் அவருக்கு நடுவாக நின்று நியாயம் செய்யும் போது, யாரும் இங்க பெரியவங்க இல்ல, நான் தான் பெரியவர்னு அவர் நிற்கும் போது இவங்க எல்லாம் அமைதியில் ஆயிடுறாங்க. 3வது, இந்த ஆடுகளுக்கு பூச்சிகளினால தொந்தரவு உண்டாகும், இரிட்டேஷன்ஸ்.
இந்த மூக்குல போய் உட்கார்ந்துருக்கோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிமித்தமாக ஆடுகள் தூங்காது. அப்ப இந்த மேய்ப்பன் என்ன பண்றாருன்னா அதுக்கு எண்ணெயை ஊத்துக்கிறார். அதை பத்தி நாம என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார்ன்ற பகுதிக்கு வரும்போது பாப்போம். அதுக்காக இப்ப அதை விடுறேன் நான். நான்காவது, அதுக்கு நல்ல சாப்பாடு இருக்கணும். அது நல்ல ஒரு சாப்பாடு இருக்கிறதுக்காக தான் அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடுகளுக்கு இந்த புல்லுள்ள இடங்கள் அந்த பகுதிகளில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ அப்படியே புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சிருவாங்க, அப்படி கிடையாது. அந்த பிலிப் கெல்லர், நான் சொன்னேன் இல்லையா, அந்த புஸ்தகத்தை எழுதினவர் இப்படி சொல்றாரு, இந்த மேய்ப்பன் என்கிறவர் இந்த ஆடுகளுக்காக அந்த நிலத்தை விழுது முள்ளுகள் எல்லாம் நீக்கி கல்கள் எல்லாம் பொறுக்கி போட்டு அதை ஒரு பசும்புல் தரையாக மாற்றுவாராம். எப்படி நம்ம விவசாயம் செய்கிறோமோ அது போல அவர் அதற்காக வேலை செய்வாராம். வேலை செஞ்சு அதை பசும்புல் தரையாக மாற்றி ஆடுகள் அங்க உள்ளுக்குள்ள பெரிய மந்தையா மேய்ப்பாங்க. அதை ஒரு ஆடு 2 ஆடு கிடையாது. அப்ப அதுக்காக ஒரு பெரிய ஏரியாவையே ரெடி பண்ணுவாங்க. அது பெரிய ஹார்ட் ஒர்க்னு சொல்றாங்க. கடுமையாக வேலை செய்வாங்களாம். வேலை செஞ்சு அதுக்குள்ளாக இந்த ஆடுகளை விடும்போது இந்த ஆடுகள் இறைகளை தேடி அலைந்து இழைச்சு போக வேண்டியதில்லை. கடகடகடன் சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமா படுத்து அசை போட ஆரம்பிச்சிடுமா. அதை பார்த்துதான் மேய்ப்பனுடைய உள்ளம் மகிழுமா. ஆடு நிம்மதியா இருக்குது. அது போய் தேடி தேடி சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த செம்மறி ஆடுகளுக்கு அது நல்லா கொழுக்க பண்ணி அதுலதான் அவங்க வருமானத்தை தேடுறாங்க. அப்ப அந்த மேய்ப்பன் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த ஆடு சீக்கிரமா சாப்பிடுவதற்கு ஏற்ற வகையில உள்ள இடங்களை தான் கொண்டு போய் சேர்க்கிறார். சில சமயங்கள்ல மலை உச்சிகள்ல இந்த மாதிரி இடம் கிடைக்குமா. அதுக்காக இந்த மேய்ப்பன் முதல்ல போய் பார்ப்பாராம். அந்த மலை ஏறி இந்த மலை பகுதிகளுக்கு போய் அங்க புல்வெளிகள்ல எங்க என் ஆட்டம் அடக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்களாம். நீங்க வாசிக்கலாம் எசேக்கியேல் 34:14 அது சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியேல் 34:14 அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன், இஸ்ரவேலினுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளில் மேல் நல்ல மேய்ச்சல் மேயும். இதுதான் அந்த பிக்சர் பாருங்க. ஒரு ஆடு, ஏன்னா நாம அந்த அந்த மேய்ப்பன் வளர்க்கிறாரா அல்லது கூலிக்காரர்கள் வளர்க்கிறார்களா அப்படிங்கறது எப்படி தெரியும்னா, ஒரு ஆடு நல்லா கொழு கொழுன்னு அழகா நல்ல சத்தோடு கூட நிம்மதியோடு கூட தோல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அது சோகமா அப்படியே ஒரு ஓரமா படுத்து இல்லாம, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. அந்த இளைப்பாறுதலோடு படுத்து இருக்கிறதுக்கும் முடியாம வியாதியோட எழுந்து நிக்க கூட முடியாம படுத்துருக்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க இது நல்ல முறையில பராமரிக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லி. சில பேர் இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்க்கு விரோதமா பேசுறவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பணத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாருன்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல ப்ராஸ்பரிட்டி நல்ல விஷயம். நான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த செழிப்பின் உபதேசத்தை பத்தி பேசுறேன். இந்த செழிப்பின் உபதேசம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்தா நல்லா இருப்போம், அந்த நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கிறதுனால நமக்கு புரியல. சில சமயங்கள் நம்ம எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கிறோம் பாருங்க. இப்படி இப்படி சொல்றாங்க, இது செய்யுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னா, இது இருந்தாதான், இவ்வளவு பணம் வந்தாதான், இதெல்லாம் இருந்தாதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்த உடனே சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, பணம் இல்லாதவங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறாருன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஒரு போலியான மாயையான பிசாசினுடைய உபதேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, இந்த ஏழைகளை தான் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. அப்ப கர்த்தரால் நேசிக்கப்படணும்னா ஏழையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ ஏழைங்கன்னா கொஞ்சம் அதிக அன்பு வைத்திருக்கிற மாதிரியும் பணக்காரங்கன்னா கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியும் ஒரு சீன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. பாவர்ட்டி இஸ் காட்லினஸ், வறுமையா இருப்பது தேவனுக்கு அருகில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இது இருளான காலங்கள் என்று சொல்லப்படுகிற
அந்த டார்க் ஏஜஸ் என்று சொல்லப்படுகிற அந்த காலங்களில் உண்டாக்கப்பட்ட ஒரு உபதேசம். அப்போ மக்கள் பண்ண அந்த பெரிய பெரிய ஆட்கள் பண்ண அநியாயங்களை கண்டு சில பேர் பொங்கி எழுந்து, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லல, 2 செருப்பு தான் வச்சு 2 செருப்பு தான் ஒரு ஜோடியை கொடுத்துட சொன்னாரு, நம்மளை செருப்பு இல்லாம தான் நடக்க சொன்னாரு அப்படின்னு முடிய ஒட்ட வெட்டி செருப்பு இல்லாம ஒரு துணியோடு கூட இப்படி கடந்து போகிறது தான் கடவுளுக்கு செய்யற சேவை அப்படின்னு ஒரு குரூப் எழும்பி அது வெற்றிகரமாக போக ஆரம்பிச்ச உடனே ஒரு எண்ணமே பதிய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு சொன்னா, நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கிறவங்க கூட சில பேர் அவங்களுக்கு அறியாமலேயே பைசா வந்துடும் பாருங்க, அவங்க எது செஞ்சாலும் வெற்றி அடைய ஆரம்பிச்சிடும். அவங்க கூட வெளியே என்ன காமிச்சிக்க மாட்டாங்கன்னா, தாங்க நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. சபைக்கு வரும்போதோ அல்லது கிறிஸ்தவர்களோடு கூட சேரும் பொழுதோ அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அதான் சில இடங்கள்ல நகை கழட்டிடுவாங்க, சில இடங்கள்ல முகத்தை கூட நல்லபடியாக கழுவ மாட்டாங்க, அதெல்லாம் அலங்காரம்ன்றவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் உள்ள போயிடுச்சு. இப்ப இந்த சீசன் கடந்த ஒரு 20 வருடங்கள் வைத்துக் கொள்ளலாமே, அங்க என்ன ஆச்சு, ஒரு ப்ராஸ்பரிட்டி, நான் ராஜா வீட்டு பிள்ளை, எனக்கு எந்த குறையும் கிடையாது, அவர் ராஜா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை எதிர்த்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிற விதத்துல, இதுக்கு ரியாக்ட் பண்ணுகிற விதத்துல ஒரு உபதேசம் அல்லது ஒரு டீச்சிங் வர ஆரம்பிச்சது. இப்ப அது என்னவா மாறிட்டு வருதுன்னு சொல்லி சொன்னா, நல்லா இருக்கிறவங்கள தான் கர்த்தர் நேசிக்கிறாரு, அல்லது கர்த்தர் நேசிக்கிறதுனுடைய அடையாளம் நல்லா இருக்கிறதுன்னு மணியினுடைய பெல் இந்த பக்கம் ஓரம் போயிடுச்சு. முதல்ல இந்த பக்கம் இருந்தது, ஏழைகளை தான் கர்த்தர் நேசிப்பாருன்னு, இப்ப இந்த பக்கம் போயிடுச்சு. பணம் இருந்தா தான் கர்த்தர் அவங்களை நேசிக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி முன்னால வீட்டு முன்னால 2 காரு ஒரு பெரிய வீடுலாம் வாங்கினாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னே அர்த்தம். அப்படிங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தாங்கள் என்னமோ குற்றவாளிகள் மாதிரியும், தங்களுக்கு சரியா விசுவாசம் இல்லைன்ற மாதிரியும், இன்னும் அவங்க ஒழுங்கான விதத்துல கர்த்தரோட அன்பை அறிந்து கொள்ளலன்ற மாதிரி ஏராளமான குழப்பத்துக்குள்ள போயிடுறாங்க. இது எப்படி ஒரு தீமை செஞ்சதோ அது மாதிரியான தீமையை இதுவும் செஞ்சிடக்கூடாதுன்ற அந்த ஆதங்கத்துல தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் நல்லா இருக்கணும்ன்றத போதிக்கிற ஆளு. செழித்திருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கைன்னு புஸ்தகம்லாம் எழுதியிருக்கிற ஆளு. அதனால செழித்திருக்கிறத பத்தி எனக்கு நல்லா தெரியும், செழித்திருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும். அது ஒரு ரெஸ்பாண்டிங் மெசேஜ். ஏழ்மையா இருப்பது கர்த்தருடைய ஒரு அடையாளம் அப்படின்றது கிடையாது. நாம செழித்திருக்கணும். நாம செழித்திருப்பது என்பது நான் நல்லவன் என்பதனால தேவன் என்ன செழிக்க பண்ணல. நான் ரொம்ப நல்லவன், நான் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், நான் சில மெசேஜஸ் எல்லாம் நான் கேட்கிறேன், எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, இப்படியே பேசுறாங்க சில பேர். இதெல்லாம் அவங்க நல்லா இருக்க முடியும், நிறைய விசுவாசிகள் அவங்களுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருக்க முடியுமே தவிர விசுவாசிகள் நல்லா இருப்பாங்களான்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். இதை இந்த 7 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா நீங்க ப்ராஸ்பரிட்டி ஆயிடலாம் அப்படின்றது, பெட்ரோல் ஊத்துனா இந்த வண்டி ஓடிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம். பெட்ரோல் ஊத்துனா வண்டி ஓடிடுமா? முதல்ல கேட்கும்போது நல்லா இருக்குது, பெட்ரோல் ஊத்துனா வண்டி ஓடும். ஆமா, அந்த வண்டியில இன்ஜின் இல்லைன்னா வண்டி ஓடுமா? ஓ, இன்ஜின் வேணும் பெட்ரோல் வேணும், சரி இன்ஜின் வேணும் பெட்ரோல் வேணும், அப்புறமா வேற என்ன வேணும், கியர் வேணாமா, பிரேக் வேணாமா? இதெல்லாம் பெரிய விஷயங்கள். உள்ளுக்குள்ள அதுக்குள்ள நீங்க ஒரு கிக் பண்ண உடனே, அந்த வண்டிக்குள்ள பெட்ரோலை ஊத்திட்டு கிக் பண்ண உடனே அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயம் இல்ல, பெட்ரோல் ஊத்தின வண்டி ஓடுறதுக்கு அது ஒரு கிக் கொடுத்த உடனே, ஒரு கீரை மாத்தின உடனே அதுக்குள்ள என்னென்னமோ விஷயங்கள் நடப்பது, அது எல்லாம் ஒழுங்கா நடப்பதின் மூலமாக அந்த வண்டி இயல்பாக ஓடுகிறது, அது நல்லா ஓடுதுன்னு சொல்றோம். அப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட். நம்ம நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரசங்கத்தை கேளுங்க நல்லா ஆயிடுவீங்கன்ற அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு கொடுங்க நல்லா ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு எங்க கொடுக்கணும்? சபையில் ஒன்று போய் கொடுக்கணும், நல்ல நிலத்துல விதைக்கணும், அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சீக்கிரத்துல நான் உங்களுக்கு செய்தியா கொடுக்குறேன். அன்னைக்கு கூட 2-3 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, தைத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க, காணிக்கை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அது என் மனதில் இருக்குது, இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஒரு விஷயம் நான் சொல்றேன், கர்த்தருக்கு கொடுக்கறதுனாலே உங்க பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துராது. அது மட்டுமே உங்க பண பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துறாது. கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கு பேர்லாம் வச்சுக்கிறாங்க, நான் நல்ல நிலம், இந்த நல்ல நிலத்துல விதைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கனி கிடைக்கும். நல்ல நிலத்திலே நீங்க விதைச்சா கூட சில இது 30, சில இது 60, சில இது 100 தானே.
சோ நீங்க சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். என்னடா நமக்கு ஒண்ணும் வரலையே, அப்ப கர்த்தர் நம்ம மேய்ப்பரா இல்ல போல் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதே நேரத்துல நான் சோகமா இருக்கிறதும் துக்கமா இருக்கிறதும் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது, இது ஒரு ஆசீர்வாதம். ஏழையா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். நான் ஏழையா இருந்த நான் பணக்காரன் ஆயிட்டேன்னா கர்த்தரை மறந்துடுவேங்கிறதுக்காக தேவன் குதிரைக்கு குணம் அறிஞ்சு கொம்ப கொடுக்காம விட்டாரு, அப்படி பேசுறதும் முட்டாள்தனம். இந்த ரெண்டு முட்டாள்தனத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அவருடைய பராமரிப்பின் கீழே இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும். அப்போ நான் நல்லா இருக்கிறதுனால, நான் நல்லவங்கிறதுனால, நான் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதுனால நான் பணக்காரன் ஆகிறது இல்ல. அவர் நல்லவர் என்பதினாலே, அவர் நல்ல மேய்ப்பரா இருக்கிறதுனாலே நான் நல்ல பராமரிப்புக்குள்ள இருக்கிறேன். நல்ல விதமாக என் வாழ்க்கை நிம்மதியாக போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறேன். அந்த பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றேன், கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவிப்பதற்காக நம்ம பணக்காரங்களாகணும், அதுல தப்பு கிடையாது. நான் நல்லவன்றதை அறிவிக்கிறதுக்காக பணக்காரங்களாக வேண்டியதில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. உடன்படிக்கை நிமித்தம் தான் இது நடக்குது. அப்போ ஆண்டவர் தம்மோடு கூட அவர் செய்திருக்கிற உடன்படிக்கை, இயேசுவுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவருடைய மனவாட்டியாகிய சபை நல்லா இருக்கணும்ன்றது தான் அவருடைய நோக்கம். அந்த ரீதியில தான் நம்ம இதை பார்க்கிறோம். அவரை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிறதுல நாம புரிந்து கொள்ளக்கூடிய புதிய ஏற்பாட்டு அப்ளிகேஷன் என்னன்னு சொன்னா, இந்த ஆடுகள் மேய்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் முதலாவதே இந்த மேய்ப்பன் செய்து விடுகிறது போல, அந்த ஆடு கலகலன்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், அது போல நமக்கு வேண்டிய யாவற்றையும் ஏற்கனவே அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து, இப்போ உங்க வேலை டேக் அண்ட் என்ஜாய். அவங்க ஆழமாக இப்படி சொல்லுவாங்க இல்லையா, கடினமா வேலை செஞ்சாதான் பிரதர் நல்ல சம்பாத்தியம் வரும், ஒழுங்கான பணம் வரணும்னா நல்லா கடினமான சம்பாத்தியம், கடினமான வேலை செய்யணும். இது உண்மையான உண்மை. ஆனா நம்ம ஏன் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொன்னா, கடினமா உழைத்தால் தான் பணம் வரும் நம்புறதுனால நம்ம கடினமா உழைக்கல, அப்ப நமக்கு பணம் வரமாட்டேங்குது. பல விதங்கள்ல பணம் வரலாம், உழைக்காமலே பணம் வரலாம். எப்படி பிரதர் திருடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, இதெல்லாம் கடினமான உழைப்பை விட கடினமான விஷயம். பாருங்க, பொய் சொல்லிட்டு அதை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம், அநியாயம் செஞ்சுட்டு மாட்டாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் பயங்கரமான கடினமான வேலை. ஆனா அது கடினமான வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம மைண்ட் வேலை செய்யுது. உழைச்சா நம்ம முன்னேற முடியும் அப்படி இல்ல, பல விதங்கள் வர முடியும். யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்களுக்கு கொண்டு வந்து சொத்துக்களை தர முடியும். என்னைக்கோ உங்க தாத்தா எழுதி வைத்த உயில் திடீர்னு உங்களுக்கு கிடைக்க முடியும். இப்படி பல விதங்கள்ல நல்ல விதமான பணங்கள் பல விதங்கள்ல இருந்து உங்களுக்கு வர முடியும்ன்றதை நீங்க நம்புனீங்கன்னா அது பல விதங்கள்ல இருந்து வரும். உழைச்சா தான் வரும் அப்படின்னா உழைக்கும் போதுதான் வரும். சரி, அது பார்ப்போம். நம்ம அதை பத்தி நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ரைட். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த ஆடுகளுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். இந்த ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் போது ஓடுகிற தண்ணி பக்கத்துல போய் நின்று குடிக்காதான். ஒரு நீர் ஊற்றோ அல்லது ஓடுகிற தண்ணீர். ஏன்னா இந்த ஆடுகளுக்கு பயம். இந்த ஆடுகள் தவறி உள்ள விழுந்துருச்சுன்னா அதால மேல வர முடியாது. ஏன்னா அதனுடைய மேல உள் இருக்கிறதுனால. இது எல்லாமே இந்த செம்மறி ஆடுகளை பற்றி பேசுகிறோம். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க உள்ள ஆடுகள்லாம் சும்மா நம்ம பாக்குற வெள்ளாடு மாதிரி அப்படி லீனா இருக்காது. அது பயங்கரமா இருக்கும். ஒரு ஆடு ஒரு பெரிய மிருகமாக உங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அளவுல பெருசா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஆடுகள். அப்ப அந்த உள்ளு அது மேல இருக்கிற அந்த கம்பளி போன்ற அந்த விஷயங்கள் தண்ணீரை இழுத்து அதை மேல வரவிடாம ஆக்கிரும். ஆகவே இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, அந்த ஓடுகிற தண்ணீர் பக்கத்துல போகாதான். ஆனா இந்த மேய்ப்பன் தேடி கண்டுபிடிப்பாரு, அமர்ந்த தண்ணீர் எங்க இருக்குது,
எங்க ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, எங்க தண்ணீர் வந்து ஓடாம நிக்குதோ அந்த இடங்கள்ல ஆடுகளை மேய்ப்பாங்க. ஆடுகள் 3 விதமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளுது. அதுல பெஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த புல்வெளிகள்ல காலையில பனி வந்து இறங்கி இருக்குமா. அப்ப இந்த ஆடுகள் அந்த தண்ணீரை சாப்பிட ரொம்ப ஆசைப்படுமா. ஏன்னா அது புல்லோட சேர்ந்து சாப்பிட முடியும். ரெண்டாவது கிறிஸ்டர் கிளியரான ஒரு தண்ணி. அதனால இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாராம், குளிர்காலங்கள்ல கூட ஆடுகளை அது நைட்டெல்லாம் மேயுமா. சில சமயம் நில வெளிச்சம் நல்லா இருந்ததுன்னா நைட்லாம் மேயுமா. அப்ப காலையில சூரியன் வர்றதுக்குள்ள மேய்ஞ்சிட்டு வெயில்ல அது போய் வேலை செய்யாது. அது போய் சாப்பாடை தேட வேண்டியதில்லை. நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து அசை போட ஆரம்பிச்சிடுமா. அதுக்காக இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, குளிர்காலத்துல கூட மேய்ப்பர்கள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்து அந்த பனி விழுகிற சமயத்துல இந்த ஆடுகளை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டாங்கன்னா அது நல்ல திருப்தியா சாப்பிடுமா. இந்த அதிகாலையில செய்கிற எல்லாமே ஒரு பெரிய திருப்தியை தான் கொண்டு வருது பாருங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்லிடுது. அதிகாலையில தேடினாதான் கண்டடைவீங்கன்னு கிடையாது. ஆனா அது ஒரு பெரிய திருப்தி, ஒரு பெரிய கிளாரிட்டி. எல்லாவற்றையும் இந்த அதிகாலை நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அந்த பனி இறங்குகிற ஒரு நேரம் போல ஆண்டவர் கூட அப்படிதான் சொல்றாரு, என்னோட உபதேசம் இஸ்ரவேல் மேல இறங்குகிற பனி போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உபதேசம்னா காலையில இருந்து பைபிள் வாசிக்கிறத பத்தி, ஜெபம் பண்றதை பத்தி நான் பேசல. ஆனா நீங்க காலைல எழும்பி அமைதலா இருக்கிறது, காலைல எழும்பி கர்த்தரோடு கூட உறவாடுகிறது, கர்த்தரை பற்றி தியானிக்கிறது, காலையில எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாலேயும் நீங்க அமைதியான நேரங்கள்ல எழும்பி உட்கார்ந்திருந்து யோசிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெடிடேஷன். அது ரொம்ப பெரிய விஷயங்களை உங்களுக்கு தருது. இந்த ஆடுகள் புல்கள் வழியாக, புல்ல இருக்கிற தண்ணீர் வழியாக, பிறகு கிணற்று ஆழத்திலிருந்து வருகிற தண்ணீர், கிணற்றினுடைய ஆழத்துல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். மோசே, யாக்கோபு இவங்கெல்லாம் போகும்போது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படியாக மடக்கி இருந்தார்கள். அவங்க வந்து தண்ணீர் விடலை, சண்டை போட்டாங்க அப்படின்லாம் இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த தண்ணீர் கொடுக்குற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஆழத்துல இருக்கும். இந்த மேய்ப்பன் போய் இறங்கி எடுத்துட்டு வரணும் சில இடங்கள்ல தண்ணீரை. ஆனா இந்த ஆடுகளுக்காக இந்த மேய்ப்பன் அவ்வளவு கடினமாக வேலை செய்வார்கள் என்பதை அங்க குறிக்குது. அப்போ அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விட்டு அந்த ஆடுகளை அவர் பாதுகாக்கிறார். இல்லைன்னா இந்த ஆடுகள் என்ன பண்ணும், தண்ணீர் சரியா கிடைக்கலன்னா போய் சாக்கடை தண்ணீரை குடிச்சிடுமா. ஆடுகளுக்கு வந்து எப்படியாவது தண்ணீர் கிடைக்கணும். அப்போ ஓடுகிற தண்ணீர்ல அதால குடிக்க முடியாத போது இந்த சாக்கடை ஓடாம நிற்கும். ஆகவே அது என்ன பண்ணுது, அது ஈஸியா இருக்குது அதுக்கு, அதனால அது போய் குடிச்சிடுது. குடிச்ச பிறகு அதுக்கு ஒத்துக்கொள்ளாம நிறைய ஆடுகள் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கூட மனிதர்கள் தங்களை திருப்திப்படுத்துவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறாங்க. அது அவர்களை இப்ப பாருங்க, குடிக்கிறாங்க அல்லது ஸ்மோக் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அது அவர்களுக்கு தீமைன்னு தெரியும். தவறான உறவுகளுக்கு போறாங்க, அது தீமையா, தீமைன்னு தெரியும். அது அவங்க குடும்ப வாழ்வை நசுக்கி சின்ன பின்னம் ஆகிடும், சமாதானத்தை இழந்துரும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாழாயிடும். எல்லாமே அறிவுல தெரிகிறது. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி தேவைப்படுது. ஏதோ ஒண்ணு தேடி அலையிறாங்க. அதை தேடி அலையும் போது அது சாக்கடைன்னு தெரிஞ்சா கூட, அது நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது, அதை நம்ம கொன்றும் தெரிஞ்சா கூட, நல்ல தண்ணீர் கிடைக்காததுனால, அதனாலதான் இயேசு கூப்பிடுறார், உங்களில் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன். நான் அவன் போய் தேடி போற மாதிரி வைக்க மாட்டேன், அவனுக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்படியாக செய்கிறேன்னு சொல்றார். எவ்வளவு நல்ல மேய்ப்பன் பாருங்க. அவருக்கு தெரியுது இந்த திருப்தி இல்லாத தன்மையினாலதான் இந்த மனிதர்கள் தங்களை அழிக்கும் என்று தெரிந்து கூட அவங்க தேவையில்லாத காரியங்கள்ல போய் ஈடுபட்டுக்கிறாங்க. ஒரு மனிதன் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய நோக்கம் அவனுக்கு எங்கேயோ அவனுடைய ஆத்துமாவில் ஒரு திருப்தி ஏற்படுகிறது. அது கெட்டதோ நல்லதோ, த எண்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்போ ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறாரு, அவரை போய் நீங்க விட்டுருங்க, இது உங்களுக்கு தீமை செய்யுதுன்னா, இதெல்லாம் எங்களுக்கே தெரியும், அதிலே போட்டிருக்குது, நோ ஸ்மோக்கிங் இஸ் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு அதிலே போட்டிருக்குது. அதனால நோ ஸ்மோக்கிங் போர்டு வைக்கிறதுனால நாங்க வந்து என்ன பண்ண முடியாது, அதை விட முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க செய்யறோம். ஏன்னா இதற்கு மாற்றாக இது என்னை எதில் திருப்திப்படுத்துகிறதோ அதே அளவு திருப்திப்படுத்துகிற வேற ஏதாவது உங்களால எனக்கு தர முடியுமான்றதுதான் ஒவ்வொருத்தருடைய கேள்வி. சும்மா விட்டுருங்கன்னு உபதேசம் பண்றதுல அவங்க விட போறதில்லை.
நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் இப்படி கேட்டாங்க, இந்த வாட்ஸ்அப்பில் இந்த கெஜெட்ஸில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதுலேருந்து வெளியேறவே முடியலன்றாங்க. நாங்கள் எவ்வளோ அடித்து பார்த்துட்டோம் பிள்ளைங்களை, அதுங்க அதை விட்டு விடவே மாட்டேங்குது, பப்ஜியே விளையாடிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்கிட்ட ஒரு வறண்ட எலும்பு கிடைச்சிருக்குது. அந்த காஞ்சி போன எலும்பை அது கடிச்சு கொதறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, நக்கிக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்க பாக்குறீங்க, ஐயோ இவ்வளோ காஞ்சி போன எலும்பு அது கடிச்சதுன்னா வாயை குத்தி கிழிச்சிருமே, ரத்தம் வந்துருமே, அந்த நாயை காப்பாற்றுவோம் அப்படின்ற நோக்கத்துல அந்த எலும்பை போய் எடுத்தீங்கன்னா அந்த நாய் உங்களை தான் கடிக்கும். ஐயோ நம்மளை காப்பாற்றுறாங்களா நினைக்காது. ஏன்னா அதுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதுல ஒன்றும் சத்து இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா அதுக்கு ஏதாவது ஒன்று கடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த நாயை எப்படி காப்பாத்துறது, இந்த எலும்பை எப்படி அதுகிட்ட இருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, ஃப்ரெஷ்ஷா சதையோடு கூட அப்ப வெட்டின ஒரு மாம்ச துண்டை அல்லது ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ் பீஸ் ஒன்றை கொண்டாந்து போட்டிங்கன்னா அது இந்த எலும்பை விட்டுட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சோம், நீங்க இந்த எலும்பு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ அதுபோல மனிதர்களுக்கு வேற எந்த பெரிய தரிசனமும் இல்லாததுனால, செய்வதற்காக முக்கியமான வேலைகள் இல்லாததுனால, செய்கிற வேலையை அவங்க முக்கியமா நினைக்காததுனால, அதை விட முக்கியமாக இது வறண்டு போயிருந்தாலும் தங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லைனாலும் அதை ஏன் புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை. செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லாத போது அவர்கள் என்ன பண்றாங்க, செய்யக்கூடிய ஒன்றை அவர்களால் முடிந்ததை செய்யறாங்க. அதுபோல நமக்கு சாக்கடைன்னு தெரிஞ்சு கூட நம்ம ஏன் அந்த தண்ணியை குடிச்சிடுறோம் இந்த ஆடுகளை போல அப்படின்னு சொன்னா, நன்மையானதை இன்னும் கண்டுபிடிக்கல. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இது ஒரு தீமை. முதல்ல ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதுதான் பிரச்சனையே. அவங்க வெட்டுற தொட்டி எல்லாமே இப்படிதான் இருக்குது. ஏற்கனவே இங்க ஒரு நல்ல தொட்டி இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா இருக்குது. எதுவுமே செய்ய வேண்டாத, ஸ்ட்ரென்த்தை செலவு பண்ண வேண்டாத ஒரு தொட்டி இங்க இருக்குது. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன ஒரு தொட்டி இங்க இருக்குது. என்னிடத்தில் வாருங்கள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களுக்கு இருந்து ஓடும் அப்படின்னு சொன்ன ஒரு தொட்டி இருக்குது. ஆனா ஜனங்களுக்கு அது வேண்டான்னு சொல்றாங்க, அதை விட்டுடுறாங்க. அதை விட்டுட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நாங்களே எங்க ஸ்ட்ரென்த்ல வாழுவோன்றதுதான் முழு பிரச்சனையுமே. அததான் இங்க அட்ரஸ் பண்ணப்படுது. அப்போ இந்த ஆடுகள் இப்படிப்பட்ட மோசமான இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மேய்ப்பன் எவ்வளவு ஆழத்துக்கு இறங்குவதற்கும் ஆயத்தமா இருக்கிறது போல, எவ்வளவு ஆழமான கிணறா இருந்தா கூட அங்க இறங்கி இந்த ஆடுகளுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறது போல, நமக்காகவும் இவ்வளவு அவர் ஏறினார் இறங்கினார்லாம் போட்டிருக்குது. வானத்திலிருந்து தனக்கு தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் இறங்கி வந்தார். இங்க நம்ம கவனத்தை வைக்கணும். அவர் எனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கும் போது நான் என்ன செய்யணும்ன்றதுல நமக்கு பெரிய அளவுல நாட்டம் போகாது. இதை அனுபவிக்கிறவர்களாக, இதிலே அமர்ந்திருக்கிறவர்களாக, இதை தியானம் பண்ண இந்த மேய்ப்பன் எனக்காக எவ்வளவு ஆழத்துக்கு இறங்கி இருக்கிறார், எவ்வளவு இருளான பகுதிகளுக்கு போய் எனக்காக தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார், எவ்வளவு உயரமான பகுதிகளுக்கு போய் புல்லுடங்களை எனக்கு கண்டுபிடித்திருக்கிறார், எவ்வளவு கடினமாக உழைத்து நான் படுப்பதற்கு, என்னை படுக்க செய்வதற்காக புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு நிம்மதி உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, he restoreth my soul. அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இங்கு தாவீது தான் அப்படி சொல்லும் பொழுது என்ன படத்தை பார்க்கிறாராம், இந்த ஆடுகள் சில இடங்கள்ல தேற்றப்படணும். என்ன தேற்றப்படணும், அது ஒரு பெரிய எமோஷனலான விஷயம். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. இந்த ஆடுகள்
நமக்கு வந்து அது பழக்கம் இல்லாததுனாலையும் நாம பார்க்கிற விஷயங்கள்லாம் வந்து இந்த பெரிய மந்தைகளை பார்த்தது இல்லை. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது அப்படிங்கிறார் இயேசு சொல்லும்போது. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நம்ம இங்க 100 ஆடு வச்சிருக்கிறவங்கள பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு ஆடு 2 ஆடு அப்படியே சுத்திட்டு இருக்கிறதான் பாக்குறோம். அதுங்களா அல்லது ஒரு 10 ஆடை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். பெரிய ரேஞ்ச், பெரிய பண்ணை மாதிரி வைத்திருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குமா, இதுக்கு பேர் வந்து கேஸ்ட் டவுன் ஷீப்னு சொல்றாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்க. அந்த படத்துல எப்படி கிடக்குது இந்த ஆடு, இந்த மல்லாந்து கிடக்கும். அப்படி 4 காலம் மேல போய் இப்படி மல்லாந்து கிடக்கும் பாருங்க. இதைதான் கேஸ்ட் டவுன் ஷீப்னு சொல்றாங்க. இது சில ஆடுகளுக்கு அடிக்கடி நடந்துடுறது உண்டு. இந்த மல்லாந்து கிடக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா அதை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த காணாமல் போன ஆடுன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அந்த காணாமல் போன ஆடுன்றது வழி தப்பி போன ஆடு கிடையாது. காணாமல் போன என்னை தேடி வந்தார் அப்படின்னா மடங்கி விழுந்துடுறது, விழுந்தா எழும்ப முடியாம நிக்கிறது. இது ஆடுகளுக்கு, மற்ற சில மிருகங்கள்ல கூட இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. என்னன்னா, அது படுத்து புரள பார்க்கும்போது அதனுடைய ஈக்குபிலியம், சமநிலை தவறி அப்படியே கடந்துருமா. இப்ப இதால எழுந்து நிற்க முடியாது. மறுபடியும் தன்னால எழுந்து நிற்க முடியாம சத்தம் கூட கொடுக்காதான், ஹெல்ப்னு சத்தம் கூட கொடுக்காதான். ஏன்னா அவ்வளவு பயந்துருமா. என்ன நடந்துச்சுன்னு இதுக்கு தெரியலையே, நமக்கு என்னவோ நடந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் திகைத்து போய் அப்படியே கிடக்குமா. ஒரு 24 மணி நேரம் அல்லது சில ஆடுகள்லாம் வந்து வெயில் காலங்கள்ல சீக்கிரமாகவே அது கண்டுபிடிக்கப்படாவிட்டால் அப்படியே செத்து போயிடுமா. அதனுடைய மூச்சு குழாய்கள் அடைக்கப்பட்டு அதால மூச்சு விட முடியாம ரத்த ஓட்டங்கள் சரியா இல்லாம செத்து போயிடும். அதுலயும் முக்கியமா பிரெக்னன்ட் ஷீப்ஸ், அது குட்டிகளோடு அது கர்ப்பமா இருக்கும் பொழுது இது மாதிரி விழுந்துருச்சுன்னா, புரண்டுடுச்சுன்னா அந்த மேய்ப்பனுக்கு மிகப்பெரிய நஷ்டம். அதனால அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கவனமாவே இருப்பாங்களாம், அடிக்கடி எண்ணுவாங்களாம் இந்த ஆட்டை, அப்படி பராமரிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா சில ஆடுகள் தப்பிச்சிடும், இந்த கும்பல்ல இருக்க விரும்பாம தனியா போய் உட்கார பார்க்கும். அந்த ஆடுகள் தான் அப்படி மாட்டிடும். உடனே இந்த மேய்ப்பன் தேடி போவாராம் அந்த ஆட்டை, இந்த எங்கேயோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பண்ணை வந்து பெருசா இருக்கும், ஏதோ இடங்கள்ல அது போய் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற நமக்கு இருக்கிற அந்த ஒரு படம் இருக்குது. அதை பத்தி இல்லை, இது அது அந்த இதுக்குள்ளதான் இருக்குது. ஆனா இதுதான் என்ன சொல்றாங்க, சோர்வு, நமக்கு மனச்சோர்வை இது காட்டுகிறது. இந்த மனச்சோர்வு நமக்கு வரும்போது தான் நாம கவுந்து விழுந்துடுறோம். சில பேரால எழும்பவே முடியாம போயிடுது. இந்த நேரத்துல தான் என்ன பண்றாங்க, தங்களை கும்பலை விட்டு தங்களை பிரித்து கொள்ள பாக்குறாங்க, லோனரா இருக்க விரும்புறாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சபைக்கு போவாங்க, சபைக்கு போயிட்டு அந்த சபையில ஒரு பெரிய ஆர்வத்தோட ஊழியம் செய்யறதுக்காக கஷ்டப்பட்டு முன்ன போவாங்க, சீக்கிரமா வருவாங்க, 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, எப்ப பார்த்தாலும் சபையிலே இருப்பாங்க, சபைக்காக நிறைய வேலை செய்வாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சபையை நடத்துகிறவர் அவருக்கு இஷ்டமான ஒருத்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிப்பாரு. அதுக்காக இவரை கட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக சில பொறுப்புகளை விட்டு வந்து நீக்குவாரு, கட்டம் கட்டுவாரு. இந்த மாதிரி சில அரசியல்கள்லாம் நடக்கும்போது இந்த ஆத்துமா சோர்ந்து போயிடும். ஆட இவ்வளவு செஞ்சு இந்த சபையிலையும் பார்ஷியாலிட்டி இருக்குது, இங்கேயும் அரசியல் இருக்குது, நம்ம புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவாங்க. பேசி என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து விலகுவாங்க. அங்கிருந்து விலகி சில பேரெல்லாம் புண்படுத்தப்பட்டு உடைக்கப்பட்டு சர்ச் அபியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. சர்ச் அபியூஸ்னா சபையால் துன்பப்படுத்தப்படுதல். அது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து முன்னேறி போறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சபையில ஒரு பேர் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யும் போது அந்த பெயரை கொடுக்க வேண்டியவர் வேற ஒருத்தருக்கு அதை ஈஸியா கொடுத்து விடுறாரு. இவரை கட்டம் கட்டிடுறாங்க. அப்புறம் இவரை குறி வச்சு சில பிரசங்கங்கள் செய்யப்படும். இவருக்கு புரியும் இது நமக்கு தான் செய்யறாங்க அப்படின்னு. உடனே அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த சபையை விட்டு விலகி இனிமே வேற இடங்களுக்கு போகலான்னு யோசிக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, இனிமே சின்ன சபைகளுக்கு போகக்கூடாது. ஏன் சின்ன சபைகளுக்கு போகக்கூடாதுன்னா, அங்கதான் ஒட்டுனா தானே இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது
அதனால பெரிய சர்ச்சுக்கு போவோம், மெகா சர்ச்சுக்கு போவோம். போனா பின்னால உட்கார்ந்தோமா, வார்த்தையை கேட்டோமா, எழுந்து வந்தோமா அப்படின்னு இருப்போம். எதுக்கு போட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, எங்க கூடினாலும் சபை தான், என் நாமத்தினாலே எங்க 2-3 பேர் கூடினாலும் அது சபை தான், அதனால நாங்க வீட்லயே கூடி ஜெபம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்ப ரொம்ப வசதியா போச்சு, வார்த்தையை தானே கேட்கணும், அதுக்கு ஏன் மெகா சர்ச்சுக்கு போகணும், வீட்லயே உட்கார்ந்து ஸ்பீக்கரை வச்சாலே ஸ்பீக்கர் மூலமாகவே ஸ்பீக்கர் கேட்கறது பேசுறது கேக்குது. ஆகவே ஒரு நாள் விடுறது இல்லை பிரதர், நாங்க உங்க மெசேஜ்னா விடுறது இல்லை, அப்படியே கேட்போம் அப்படின்னு. மெசேஜ் கேட்கறது வேற, சபை கூடி வருதல் என்பது வேறன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரியாம போனதுக்கு காரணம் சபையில மெசேஜ் தான் முக்கியமா போயிட்டதுனால. சபை அப்படின்னா அங்க என்ன அது முக்கியம், ஒரு பாஸ்டர் எழும்பி அல்லது ஒரு பிரசங்கியார் வெளியிருந்து வந்து வித்தியாசமாக விசேஷ விதமாக ஆழமாக அறிவுபூர்வமாக அபிஷேகத்தோடு கூட ஒரு 40 நிமிஷமோ 1 மணி நேரமா பேசணும், அதான் சபை. அதனால இப்ப ஜனங்களுக்கு என்ன, இப்பதான் ஏதோ ஜூம்ல கேட்கறோம், யூடியூப்ல கேட்கறோம், அப்பனா சபையை அட்டன் பண்ணியாச்சுன்னு ஒரு எண்ணம். இதுல பெரிய பாதுகாப்பு என்ன, யாரோடய பழக வேண்டியதில்லை, இந்த காயங்கள் பட வேண்டியதில்லை. இல்ல, இது ஒரு டிப்ரெஷனுடைய அடையாளம். மக்களோட கூட பழக முடியாதனால இந்த ஆடுகள் போய் தனியா உட்கார்ந்துக்கிறதுனால, இந்த இடிக்கப்படுகிற ஆடுகள், ஒதுக்கப்படுகிற ஆடுகள் போய் தனியா உட்கார்ந்துக்கிறதுனால மேப்பன் தேடி வர வேண்டியிருக்குது. இது சோர்வினுடைய ஒரு அடையாளம். என்ன சார், அப்ப கண்டிப்பா சபைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க எதை சபைன்னு சொல்றீங்களோ அதை நான் சொல்லல, கூடி வருதல் என்பது முக்கியம்னு சொல்றேன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது போல, என்னுடைய கனவு பாஸ்டர் இல்லாத, பிரசங்கம் இல்லாத, வொர்ஷிப் இல்லாத ஒரு சபையை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நம்முடைய விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் இல்லாத, பிரசங்கம் இல்லாத, ஆராதனை என்று சொல்லப்படுகிற அந்த 3வது பாடல் கடைசி 2 அடியை 2வது முறை பாடுகிற அந்த பழக்கம் இல்லாத, ஆனா ஜனங்க கூடி வரணும். கூடி வர்றதுக்கு பேர் தான் சபை. பாட்டு பாடுறதுக்கு பேரும் பிரசங்கம் பண்றதுக்கு பேரும் சபை கிடையாதுன்றது நான் கற்று வைத்திருக்கிற விஷயம். நீங்க தனிமையில உங்க வாழ்க்கைய ஓட்டிட முடியாது. அதையும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது தனியா இருக்கிறத பற்றியானது இல்லை. அது ஒரு சொசைட்டியோட, ஒரு கம்யூனிட்டியோட இருக்கிற விஷயம். அந்த கம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்கள். ஒருவர் உற்சாகப்படுத்துகிறது. ஏன்னா இது வந்து கீழே விழுந்து போற ஒரு தன்மையில தான் இந்த சோல் இருக்கு, இந்த ஆத்துமா இருக்கு. அடிக்கடி இது பலூன் மாதிரி தட்டி விடப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தூரம் அந்த த்ராட்டல் கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் தான் ஆக்சிலேட்டர் போயிட்டே இருக்கும். அப்படியே சும்மா பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு குறையுது. அப்போ ஒரு ஆள் தனியாவே இருக்கும்போது என்ன ஆகுது, அவருக்கு அந்த அனல் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆடுகள் தனிமை எப்போ தனியா போகுதோ அப்பதான் இந்த மாதிரி ஆபத்துகளை சந்திக்குது. ஆபத்துகளை சந்திக்கும் போது அங்க மேய்ப்பன் தேடி வருவதற்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது இல்லாமலே போயிடுது அந்த ஆடு. ஏன்னா இந்த நேரத்துலதான் இந்த கழுகு வந்து ஆட்டையை தூக்கிடும். பார்த்திருக்கீங்களா நீங்க? ஆட்டையை தூக்கிடும். கழுகு, ஓநாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுமா, இந்த மாதிரி தன்னைத்தானே எழும்ப முடியாம கிடக்கிற இந்த ஆடுகளை தாக்குவதற்கு அதுக்கு வசதியா இருக்கிறதுனால தாக்க வரும். அதனால்தான் 1 பேதுருல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, விழித்திருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நீங்களா உங்க கவலைகளை நீக்கிக் கொள்ள பார்க்காதீங்க. உங்க கவலைகள்ல இருந்து விடுவிக்க நீங்க பார்க்கும் பொழுது, சுகத்தை தேடும் பொழுது, அது சொல்றேன் நான் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். எப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா நம்ம இருக்க மாட்டோம், எப்ப நம்ம குழம்பி போறோம், அப்பதான் நம்மளை உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று. நல்லா கவனிங்க அந்த இடத்துல. எல்லாரையும் பிசாசால விழுங்க முடியாது. எல்லாரையும் எதிராளியாகிய பிசாசானவன் சாப்பிடுவான்னு சொல்லல. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப யார அவன் சாப்பிட முடியும்னா, யாரு தெளிந்த புத்தி இல்லையோ, யாரு முழிச்சுக்கிட்டு இல்லையோ, யாரு விழிப்பா இல்லையோ, யாரு சோர்வா இருக்கிறாங்களோ,
யார் கவலைகளை எல்லாம் தங்க மேலே வச்சுட்டு இருக்கிறாங்களோ, இந்த ஜோக்ல எல்லாம் போடுவாங்க பாருங்க, வண்டியில போகும்போது அந்த வண்டிக்கு பாரம் ஏற்றக்கூடாதுன்னு நான் என் தலை மேல பொருளை வச்சிருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் ஜோக் போடுவாங்க. அந்த மாதிரி யார் இயேசு கிட்ட வந்த பிறகு கூட கவலைகளை அவர் மேல வைக்க தெரியாம தாங்களே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தாக்குவதற்கு அவங்க தான் அப்படி மல்லாந்து விழுந்துடுறது. இந்த மனசோர்வுனால, ஆத்தும பாரத்தினால. ஆத்தும பாரம் வேற இல்ல, உங்களுடைய எனக்கு இது மாதிரிலாம் சில விஷயங்கள் நிமித்தமாக யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை பாதிக்கப்படுறாங்கன்னா, இந்த ஆடுகள் பாருங்க, எந்த ஆடுகள் ரொம்ப சொகுச விரும்புதோ, ரொம்ப இந்த புல் தரைகள் எங்க இருக்குமானா இந்த மலையில இப்படி மேடு பள்ளமா இருக்கிற இடங்கள்ல ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த இடங்கள்ல இந்த புல்கள் இருக்கும். இப்ப இது ரொம்ப மெதுன்னு இருக்கிறதுனால அங்க போய் படுக்கலான்னு இது படுக்கும் போதுதான் ஈக்குபிலிரியம், இதனுடைய சமநிலை தவறி கவுந்துருது. கவுந்த பிறகு அதால என்ன பண்ண முடியல, எழுந்து நிற்க முடியல, இப்படி படுத்து கிடக்குது. கை காலெல்லாம் 4 காலும் மேல தூக்கிக்கிறது, அப்படியே திணறி போகுது. அப்ப இந்த மேய்ப்பன் அதை சீக்கிரத்துல தூக்கிட முடியாது. உடனே அப்படி ஓடி அப்படி தூக்கி விட்டு தட்டி ஓடு அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ்வளவு நேரம் ரத்தம் ஓடாம இருந்ததுனால, இந்த கால்கள்ல ரத்தம் ஓடாம இருந்ததுனால அதால ஓட முடியாது, மறுபடியும் அது எடறி விழுந்துருமா. அதனால அந்த மேய்ப்பன் அதை மெதுவா திருப்பி அதை தூக்கி நிறுத்தி தன்னுடைய 2 கால்களுக்கு இடையில வைத்துக் கொள்வாராம். ஒரு எமோஷனலான ஒரு சீன் பாருங்க, எப்படி தேவன் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். அதை அந்த கால்களுக்குள்ள வைத்து மெதுவா அந்த கால்களை நீவி விட்டு, சில மேய்ப்பர்கள் அந்த ரத்தம் ஓடுகிற வரைக்கும் அதை தோல்ல தூக்கி சுமந்து கொண்டு வருவாங்க. அதனால்தான் காணாமற் போன ஆட்டை தேடி போகிற அந்த மேய்ப்பன் அதை எடுத்துக்கிட்டு அதை நடத்தி கூட்டு வரல, தோல்ல வச்சு ஏன் தூக்கிட்டு வர்றாருன்னா கிடைச்சிட்ட சந்தோஷம் அப்படின்றது இல்ல, அதால நடக்க முடியாது. ஏன்னா அது கவிழ்ந்து கிடக்கிற ஆடை பத்தி பேசப்பட்டிருக்குது. காணாமற் போன ஆடு இல்ல, அது காணாமற் போய் கவிழ்ந்து கிடந்ததுனால காணாமற் போயிடுச்சு. சில ஆடுகள் அடிக்கடி கவுந்துடும். அது மாதிரி ஒரு மந்தையில 2-3 ஆடுகள் இருக்குமா, அது மேல கவனமாவே இருப்பாங்களாம் இந்த மேய்ப்பர்கள். எப்படா இது கவுந்துரும், எங்க போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போய் அந்த குஷன் மாதிரி சீட்ல படுக்க பார்க்கும்போது, ஏன்னா நம்ம எல்லாருமே எதற்காக இங்க தேடி அலைகிறோம்னு சொன்னா ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படின்னு சொல்லி. ஆனா கம்ஃபர்டபுள் லைஃப்ன்றது ஆபத்து இல்லாத வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கம்ஃபர்டான லைஃப்ன்றது ஆபத்தான லைஃப். ஏன்னா வாழ்க்கையை பவுல் மெட்டபரிக்கலா பேசும்போது அவர் ஏதோ சுகமா போற ஒரு வாழ்க்கை பயணம் மாதிரி இதை சொல்லல, ஆவிக்குரிய யுத்தமாக அதை காண்பிக்கிறார். என்ன சொல்றாரு, இப்ப குழப்பிக்காதீங்க, என்ன பெரிய சமாதானத்தை பத்தி பேசுனீங்க, இளைப்பாறுதலை பத்தி பேசுனீங்க, ஆனா சண்டைன்றீங்க. சண்டை நீங்க போட வேண்டியது இல்ல, ஆனா நில்லுங்கள்னு சொல்லியிருக்கு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் சண்டை போடுங்கள்னு சொல்லல, சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நில்லுங்கள், விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அப்படியே சுகமா படுத்து கிடப்பேன் அப்படின்னா அது பொட்டேட்டோ கோச் அப்படின்னு சொல்ற, கோச் பொட்டேட்டோவா அது சொல்றாங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சீட்ல உட்காந்துக்கிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வாழ்க்கை எனக்கு ஏதாவது கர்த்தர் செஞ்சிருவாருன்னு நினைக்கிற அது போல இருக்கும்போது அது ஏராளமான மனச்சோர்வுகளை கொண்டு வருது. மனச்சோர்வுடையவர்கள் தான் இப்படி படுத்துக்கிறாங்க, எந்த வேலைக்கும் போகாம எந்த வேலையும் செய்யாம. அப்படி ஏன் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் எதிர்பார்க்கறேன், அது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இது ஒரு நோக்கத்தோடு இது எனக்கு வேணும் அப்படின்னு பயணம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. ரெண்டாவது, இந்த எந்த ஆடுகளுக்கு இந்த உள் அது மேல இந்த முடி இருக்கு இல்லையா, அந்த முடி நிறைய வளர்ந்துருமா. அப்படி நிறைய வளர்ந்ததுக்கு அப்புறமா இது பராமரிக்கப்படாத போது இது போய் படுக்கிற இடங்கள்ல உள்ள முள்ளு மண்ணு இதெல்லாம் அது மேல ஏறி அது சுமையாக மாறிடும். அது சுமையா மாறி அதால நடக்க முடியாது. நான் சமீபத்தில் ஒரு ஆட்டினுடைய படத்தை பார்த்தேன், அதால எழுந்து நடக்க முடியல, அப்படியே படுத்தே கிடக்குது, அவ்வளோ விஷயங்கள் அது மேல ஏறிக்குது. அப்போ இந்த உள் பைபிள் எது காமிக்கப்பட்டிருக்குதுன்னா, சுய கிரியைகள் அல்லது ஓன் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுது. அதனாலதான் ஆசாரியர்கள் அவர்களுடைய உடையில ஆண்டவர்கிட்ட போகும்போது அவருடைய உடையில இந்த உள்ளுல உள்ள ஒண்ணு கூட அவங்க மேல இருக்கக்கூடாது, எல்லாமே பருத்தியில தான் இருக்கணும், லிலன் தான் இருக்கணுமே தவிர. குறிப்பாக ஆண்டவர் அதை சொல்றார். ஏன்னா ஏசா ரோமம் உடையவனாக இருந்தாலும் ஏன் அதை குறிப்பிட்டு எழுதி இருக்குதுன்றது நமக்கு தெரியணும்.
அந்த ரோமம் அப்படிங்கிறது, அந்த உள் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டை கொடுக்கிற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அந்த செல்ஃப் எஃபர்ட், மாம்ச கிரியைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சொன்ன இல்லையா, அவர்கள் தங்களுக்கு வெடிப்பான தொட்டிகளை தோண்டி கொண்டார்கள். நான் என்னுடைய சுய சித்தத்துல வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி, சுய ஸ்ட்ரென்த்ல வாழ்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த மேய்ப்பன் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, அந்த ஆட்டை இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அந்த மிஷினை உள்ள விடுறாங்க. விட்டு அந்த முடி எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துட்டு அந்த ஆட்டை அப்படி விட்டுடுறாங்க. அந்த நாட்கள்ல அப்படி கிடையாது. அது மேய்ப்பனுக்கும் ரொம்ப கடினமான வேலை அந்த முடியை எடுக்கிறதுன்றது. அந்த முடியை எடுக்கிறதுக்கு விடாம அந்த ஆடு திணறும் பொழுது அதுக்கும் ரொம்ப கடினமான வேலை. ஆனா அந்த ஆட்டினுடைய நன்மைக்காக, அந்த ஆடு இது மாதிரி கவிழ்ந்து விடக்கூடாது, அது தேவையில்லாத அழுக்குகளை சுமந்து கொண்டு அலையக்கூடாது என்பதற்காக இந்த முடிகளை நீக்குகிற ஷேர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அந்த கம்பெனிகளை எடுக்கிற அதனுடைய தோல் வரைக்கும் அதை எடுத்துருவாங்க, புதுசாக்கிடுவாங்க அதை. அந்த மாதிரி அதை தான் நீங்க திராட்சை கொடி அந்த யோவான் 15வது அதிகாரத்தோட வாசிக்கலாம். இதெல்லாம் தண்டனை கிடையாது. ஆண்டவர் ஏதோ என்ன தண்டிக்கிறாரு, இந்த ஆட்டை அவர் தண்டிக்கல, மேய்ப்பன் தண்டிக்கல. அந்த ஆட்டினுடைய நீ ஏன் கீழே விழுந்த, ஏன் கவுந்து விழுற, ஏன் இவ்வளவு பெரிய உருவமான அப்படின்னு அவர் தண்டிக்கல. நீங்க ஏன் இப்படி சோர்ந்து போன அப்படின்னு ஆண்டவர் தண்டிக்கல. நீங்க சோர்ந்து போகும்போது, நீங்க தனிமையா போகும்போது, நீங்க யாரும் எனக்கு வேணாம் அப்படி சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் ஓடி வந்து தண்டிக்கல. மேய்ப்பன் தேடி வருகிறார். இல்ல இப்படி இருந்தீனா நீ கவுந்து விழுந்துருவ, இப்படி விழுந்தினா உன்னை மிருகங்கள் சாப்பிட்டு போயிடும், அதனால நான் உன்னை என் தோல்ல தூக்கிறேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு, மறுபடியும் ரத்தம் ஓடுற வரைக்கும் உனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறேன், கூடுதல் கவனம் கொடுக்க போறேன், அது மாத்திரம் இல்ல உனக்கு வெயிட் ரொம்ப இருக்குது, அதனால அதை நான் எடுக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தேவையில்லாத காரியங்களை நம்மளிலிருந்து எடுக்கிறார். எந்த தேவையில்லாத காரியம் இருந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். நமக்கு அதை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உடனே என்ன நினைச்சுக்கிறோம், ஏதோ சோதனை போடுறதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, மேக்கிங் அஸ் ஃப்ரெஷ். கீழே விழுந்து கிடக்கிற செடியை ஒரு மேய்ப்பன் ட்ரிம் பண்ணி மறுபடியும் மேல தூக்கி விடுகிறார். அதை தான் கனி கொடுக்கப்படும்படியாக பண்ணுகிறார். ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லாவற்றிலையும் ஒரு நன்மையை நம்மால பார்க்க முடிகிறது. அவர் அந்த முடிகளெல்லாம் நீக்கி அந்த ஆடை சுத்தமாக்குகிறார். அது மாத்திரம் இல்ல, சில ஆடுகள் தேவையில்லாத கொழுப்புகள் உள்ளுக்குள்ள ஏறிடுறதுனாலையும் இந்த பேலன்ஸை அதுங்க இழந்துருது. அப்போ அவரு அந்த ஆடுகளுக்கு ஸ்பெஷலான டயட்ஸ் கொடுக்குறாங்க. அதுகளுக்கு அதுகளாக சாப்பிட விடாம கொஞ்சம் அதை தனிமைப்படுத்தி அதுக்கு தேவையான உணவுகளை வேற மாதிரி மாற்றி கொடுத்து, இது மாதிரிலாம் அந்த மேய்ப்பன் அதற்காக வேலை செய்து அதனுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். மடங்கி விழுகிறதை தூக்கி விடுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கூட மடங்கி விழுந்திருப்பீர்கள்னால் நீங்க பார்க்கலாம், நீங்க தனிமையை விரும்புறவங்களா இருப்பீங்க, எந்த வேலையும் செய்ய விரும்பாதவங்களா இருப்பீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க, உங்களை குறித்த தவறான எண்ணம் உடையவர்களா இருப்பீங்க, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம பயந்த சூழ்நிலையில் இருப்பீங்க. நான் செஞ்சா எதுவுமே விளங்காது, நான் எனக்கு முன்னேற்றமே வராது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே திரும்பி எழும்பி நிற்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? தாவீது கேட்கிறார் பாருங்க, சங்கீதம் 42 சங்கீதம் 42:11 நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். இதுதான் அந்த ஆடுகள் கவிழ்ந்து கிடக்கும் போது அதனுடைய உள்ளத்துல, அது ஒரு மனிதனாக இருந்தா கேட்கிற கேள்வி அது. அதுபோல தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து பேசுகிறார். நீ ஏன் கவிழ்ந்து கிடக்கிற, ஏன் உன்னால எழுந்து நிற்க முடியல, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தேங்குகிற? தேவனை நோக்கி காத்திரு, உன் மேய்ப்பன் வருவதற்காக காத்திரு, அவர் உன்னை தேடி வந்துருவாரு. ஏதோ 100 ஆடுகள்ல ஒரு ஆடை காணோம் அப்படின்னு சொல்லி 99 ஆடையும் விட்டுட்டு உன்னை தேடி வருவாரு. நீ நிற்கிறோன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் விழுந்துடுறாங்க. இப்படிதானே கொரிந்தியர்ல சொல்லி இருக்குது. நிற்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தான், அது நல்லா நம்மளால படுக்க முடியும் நினைச்சு படுக்கும் போது அது கவுந்துருது. அது வெயிட்னால உங்க பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த முடிகள் எல்லாம் அவர் சீவும் பொழுது உங்கள் வருத்தங்களை எல்லாம், உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தேவையில்லாத வெயிட் அழுக்குகளை சுமந்துகிட்டு இருக்காதீங்க. அது உங்களை விட்டு எடுக்கப்படும் பொழுது, சில விஷயங்கள்லாம் எடுக்கப்படும் பொழுது சந்தோஷப்படுங்க.
அது உங்களுக்கு பிடிச்சமானதா இருக்கலாம். யோசித்து பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னால எதை நீங்க நினைச்சீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கல. இதைதான் கொழுப்புன்னு சொல்றோம். நினைச்சது நடக்காத போது சோகமாயிடுறது, அதுதான் கொழுப்பு. நான் நினைச்ச மாதிரி நடக்கணும், நான் நினைச்சது நினைச்ச விதத்துல, நினைத்த அளவுல, நினைத்த வேகத்துல நடக்கணும், இல்லைன்னா நான் சோகமாயிடுவேன். இது ஒரு வகையான இந்த ஈக்குபிலியம் என்று சொல்லப்படுகிற சமநிலை தவறியதற்கு ஒரு அடையாளம், கவுந்து கிடப்பதற்கு ஒரு அடையாளம். எல்லாம் நாம நினைச்ச மாதிரி, நினைச்ச சமயத்துல, நினைச்ச விதத்துல, நினைச்ச அளவுல நடக்கிறது இல்ல. அதை நம்ம புரிந்து கொண்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம இது மாதிரி கவிழ்ந்து விட மாட்டோம், தேங்க மாட்டோம், தகைக்க மாட்டோம். ஏன் எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குது, எனக்கு என்னையே இன்னும் சரியா தெரியாத போது, என்னமோ உலகத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கிற போதும் மாதிரியும் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்காத மாதிரியும் நாம நினைச்சுக்கிறோம். எனக்கு நடந்த மாதிரி வேற ஒரு நடந்திருந்ததுன்னா செத்தே போயிருப்பார் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்ல, அதெல்லாம் சரியான பேச்சுகள் கிடையாது. யார் யாருக்கோ நம்மளை விட மோசமானதெல்லாம் நடந்து நம்மளை விட நல்லா போயிட்டு இருக்கிறவங்கள நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னால அதை புரிந்து கொள்ளுங்க. போட்டு வண்டியை எட்டி உதைச்சு இது ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு உதைக்கிறதுனால அந்த வண்டி ஸ்டார்ட் ஆட போறது இல்ல. அதை சரி பண்ணணுமே தவிர அதை எட்டி உதைச்சு என்ன பண்ண போறோம்? தயங்கி கலங்கி என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன அப்படி யோசிக்கிறது நிமித்தமாக தான் நம்ம கவலைகள் இருந்து நம்ம வெளிவிட முடியும். சொல்யூஷன் என்ன? நான் நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக நான் நினைக்க வேண்டியதும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் எதையும் எதிர்பார்க்கறது இல்லைங்க, எதிர்பார்த்தாதானே ஏமாற்றம், எதிர்பார்த்தாதான் ஏமாற்றம். அதே நேரத்தில் எதிர்பார்த்தாதான் நடக்கவும் செய்யும், ஏமாற்றமும் வரும், நடக்கவும் செய்யும். நீங்க ஏமாறவே கூடாதுன்றதுக்காக எதிர்பார்க்காமலே இருக்கும்போது எதுவும் நடக்கிறதும் இல்லை. விளங்குனா ஸ்தோத்திரம், விளங்கலனா ரொம்ப ஸ்தோத்திரம். சோ எதிர்பார்க்கிறது தவறு கிடையாது, ஆனா எதிர்பார்க்காது நடக்காத போது சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது கூடுதலாக காத்திருக்கலாம், கூடுதலாக வேலை செய்யலாம். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மெட்டீரியல் சக்சஸ் தான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ன்றத மாத்தி யோசிங்க. உங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் சக்சஸ் வருதோ அதுதான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடையாது. சில பேர் பயங்கரமா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தோட இருந்து மெட்டீரியல் சக்சஸே இல்லாம இருப்பாங்க. சில பேர் மெட்டீரியல் சக்சஸ் இருந்து ஸ்பிரிச்சுவலா ஹெல்த்தே இல்லாம இருப்பாங்க. சில பேர் மெட்டீரியல் சக்சஸும் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் இருக்கும். நீங்க எப்படியா இருக்கணும் நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. மேய்ப்பன் வரப்போறாரு, அவர் தேடி வருவாரு, விட்டுற மாட்டாரு. அவர் தேடி வரும்பொழுது என்னை தண்டிக்கிறதுக்காக வரல, என் மேல கோச்சிக்கிறதுக்காக வரல. அவர் தேடி வரும்பொழுது என்னை புறக்கணிக்கிறதுக்காக வரல, என்னை தூக்கி தோல்ல வைக்கிறதற்காக, என் கால்களை நீவி விடுவதற்காக. எந்த இடம்லாம் இது வரைக்கும் ரத்த ஓட்டம் ஓடலையோ அந்த இடத்தெல்லாம் தடவி விட்டு மெதுவா தட்டி 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 மெதுவா என்னை நடக்க பண்ணி தன் தோல்ல இருந்து இறக்கி கீழே விட்டு நடக்க முடியுதான்னு பார்த்து தன்னோட 2 கால்களுக்கும் இடையில என்னை வைத்து தேய்த்து என்னை பராமரிக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார். ஆகவே ஆத்மாவே நீ கலங்காதே, என் தேவன் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். அதுக்கு மேல பாருங்க, அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவருடைய பிரசன்ஸ் எனக்கு ஒரு பாதுகாப்பா மாறிடுச்சு. என்னை காப்பாத்திட்டாரு, என்னை தேடி வந்துட்டாரு. மலைக்கு கீழே அந்த பள்ளத்துக்குள்ள நான் கடந்தேன், என்னை கைகளை விட்டு தூக்கி என்னை காப்பாத்திட்டாரு. யாரும் பார்க்க முடியாத இடத்துல நான் விழுந்து கிடக்கும் போது கூட தேவன் என்னை தேடி வந்து தூக்கி விடுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்திற்கும். இதுதான் அந்த சம்பவத்தை சொல்றேன் நான். கொஞ்ச நேரம் விட்டு இருந்தாருன்னா அது இறந்து போயிருக்கும். அது போல சில பேரை நம்ம தேடி போகாத போது, சில பேர் நம்மளோட கூட தொடர்புல இருந்தாங்க, சில பேர் நம்மளோட கூட ஐக்கியத்தில் இருந்தாங்க.
ஆனா அவங்க இப்ப கொஞ்சம் இல்ல, அவங்க காணாம போயிட்டாங்கன்னும் போது கொஞ்ச நாள் நீங்க பார்க்காம போனீங்கன்னா அந்த ஆத்துமா ஒண்ணுமில்லாம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் அங்க தேடி வந்து உடனே நான் தட்டி தூக்கி அப்படி விடுறதில்லை. அப்படி விட்டா கால் இடறிடும். ஆனா அவர் தோளிகளிலே நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என்னை புல்லுள்ளங்களில் மேய்க்கிறார், அவர் என்னை படுக்க பண்ணுகிறார். வேற எதுக்கு நீங்க கவலைப்படணும்? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்க கற்றுக்கொள்கிறது மாத்திரம்தான் இப்ப உங்க வேலை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏன்னா நீங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் காரியங்களை சரி பண்ண முடியறது இல்லை. உங்க ஓன் ஸ்ட்ரென்த்ல செய்து வெடிப்புள்ள தொட்டிகளை தான் தெரிந்து கொள்ளுகிறோம். நல்ல தண்ணீர் உள்ள தொட்டிகளை விட்டுறது ஒரு தீமைன்னு சொல்லி சொன்னா, எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணாதது ஒரு தீமைன்னு சொன்னா, எதை சூஸ் பண்ணக்கூடாதோ அதை சூஸ் பண்ணிக்கிறது இன்னொரு தீமை. இந்த ரெண்டு தீமைகள்ல தான் ஜனங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே யாருடைய ஆத்துமா மடங்கி விழுந்து கிடந்ததோ, எழும்ப முடியாமல் கவிழ்ந்து கிடக்கிற ஒரு ஆட்டை போல திகைப்பிலும் கலக்கத்திலும் எங்கள் ஆத்துமா கலங்கி போகும் பொழுது, என் ஆத்துமா நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தேங்குகிறாய்? உன் ரட்சிப்பின் தேவனை நோக்கி அமர்ந்திரு. எங்கள் மேய்ப்பர் சரி ஒன்னு காணும்னா அப்படியே காணாம போற விட்டுறவர் இல்ல, தேடி வருகிறவர். எந்த சந்துல எந்த மலைக்குள்ளாக நாங்கள் விழுந்து கிடந்தாலும் கூட, நாங்க சுகத்தை தேடி போகும்பொழுது, அல்லது கொழுப்புகளினாலே, அல்லது நாங்கள் நினைச்சது நடக்கலை என்ற சோர்வினால நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, தேவரீர் நீர் வந்து எங்களை தாங்கி தூக்கி எங்களை விரட்டி விடாம தோள்கள்ல தூக்கி மறுபடியும் நாங்கள் சீர்படுகிற விதத்துல he restored our soul, மறுபடியும் எங்களுக்குள்ள உயிரை கொடுத்து மூச்சையை வர வைத்து எங்கள் இரத்த ஓட்டங்களை சீர்படுத்தி எங்களை வாழ பண்ணுகிற ஒரு மேய்ப்பராக நீர் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் எந்த விதத்திலும் கலங்கி தவிக்க வேண்டியதில்லை. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற இந்த ஜபத்துல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய கவலைகளில் இருந்து, துக்கங்களில் இருந்து வெளிவருவார்களாக, ஆத்துமாவை தேற்றுகிற மேய்ப்பரை நோக்கி பார்ப்பார்களாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். ஓ, எங்களுடைய பயங்கள் நீங்குகிறது, எங்களுடைய கவலைகள் நீங்குகிறது, எங்களை சுகமாய் தங்கப்படுகிற ஒருவர் இருக்கிறார். நாங்கள் சுகத்தை தேடி போய் கவிழ்ந்து விழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மேய்ப்பர் எங்களுக்கு நல்ல தண்ணீர், அமர்ந்த தண்ணீர் என்றே நடத்துகிறார். ஆகவே நாங்கள் போய் தேவையில்லாத தண்ணீரினாலே எங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தேடி போய் திருப்தி அடைவதற்கு சாக்கடைகளை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்காக உழைத்து கிணற்றின் ஆழத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அதிகாலையிலே எழும்பி எங்களை புல் தரைகளிலே எங்களை படுக்க பண்ணி அந்த பனித்துளியை புசிக்க கொடுக்கிற மேய்ப்பரை போல எந்நேரமும் எங்கள் மேல் எண்ணமாயிருக்கிற, எங்களை குறித்த நல்ல திட்டங்களை வைத்திருக்கிற, நான் உன் பேரில் நினைவாயிருக்கிறேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல நன்மைக்கானவைகள் என்று சொன்ன தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்கிறதிலே திருப்தி அடைந்து பலனடைந்து வாழ்க்கையினுடைய சவால்களை சந்திக்கவர்கள் ஆயத்தமாகும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதங்களிலேயும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது கேள்விகள் வழியாக இருக்கலாம், அல்லது பெற்ற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்கிறதா இருக்கலாம். எங்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.